மீனராசி நேயர்களே, ஒரு ஒரு தீமை எடுத்துட்டு இந்த தீமில் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. ஏன்னா பல நேரங்களில் நீங்கள் பண்ண விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கு, இல்லை ஒன்றுமே ஆகலை, சக்ஸஸும் ஆகலை, ஃபெயிலியர் ஆகலை, அப்படியே போயிருக்கு. கையிலேருந்து ஒரு நஷ்டமாகலை, ஆனால் லாபமும் வரல. அது பிரச்சனை கிடையாது. நஷ்டமாச்சுன்னா அனுபவத்தை கொடுத்துரும். சக்ஸஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் சந்தோஷத்தை கொடுத்துரும். அதாவது ஏன் சார் தலைவலிக்குது உங்களுக்கு அடிக்கடி, அது வர வேண்டிய பணம் வரல அப்படின்னு மூச்சு எடுத்து விடுவீங்க. அதாவது காசு இல்லைன்னா அப்பப்போ தலைவலியும் கால் வலியும் கை வலியும் சேர்ந்து வந்துடும். அதனால் காசு எப்போவுமே சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பவர்கள் பேப்பர் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமான வியாபாரமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். உங்களுடைய பேச்சு மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாகக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இடமாற்றம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தினால் அப்பப்போ அழைப்புகள் இருக்கும். ஐயோ என்னன்னு தெரியல, கை காலெலாம் வலிக்கிறதே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், சார் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும் சொன்னேன்ல, எப்படி மாறும்? வேலை பிஸியில் மாறிடும், மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா முருகன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழி.